Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சேனக்கிழங்கு தோரன் தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. கண்டிப்பா இந்த ரெசிபி நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு வரும். இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 250 கிராம் சேனக்கிழங்கு எடுத்திருக்கேன். சேனக்கிழங்குல நீங்கள் எடுத்து அதோட அவுட்டர் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி 3 பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ண பீசஸை தண்ணி சேர்த்து கூடவே ஒரு சின்ன பீஸ் புளி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வைக்கிற டைம் வேரி ஆகலாம். அது பேஸ்ட் ஆன் உங்கள் கிழங்கை பொறுத்து சீக்கிரம் கூட வெந்துடலாம், இல்லைனா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதை பார்த்து நல்லா வெந்ததும் நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. இதை நம்ம பொடிசாக நறுக்கிக்கலாம். வேக வச்சுட்டு இப்படி பொடிசாக கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, நமக்கு கையில் எந்த அரிப்புமே இருக்காது. பச்சையாக நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கையில் நமக்கு அரிக்கும். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 100 கிராம்ஸ் சின்ன உள்ளி எடுத்திருக்கேன். அதையும் நல்லா பொடிசாக நீங்கள் நறுக்கிக்கோங்க. இதுக்கு ஒரு மசாலா செய்யணும். அதுக்கு நான் 1/2 கப் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அதுக்கு கூட ஒரு 8 சின்ன உள்ளியை சேர்த்து ரிவர்ஸ் பல்ஸில் ஒரு 2 ஓட்டு ஓட்டி எடுத்துக்கோங்க. இப்படி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்மளோட மசாலா இப்போ ரெடி. இப்போ வாங்க நெக்ஸ்ட் ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுங்கள். தேங்காய் எண்ணெயில் செய்தால் தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு கூட நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற சின்ன உள்ளியை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன உள்ளி நல்லா வதங்கினதும் அது கூட நம்ம வேக வச்ச சாப் பண்ணி வச்சுருக்கிற சேனக்கிழங்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அதில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு மூடி போட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரை நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளோட தோரன் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம நெக்ஸ்ட் தாளித்து இது கூட ஆட் பண்ணணும். அதுக்கு ஒரு சின்ன கடாயில் 1/2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு காஞ்ச மிளகாவை பிச்சு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கு கூட ஒரு 5 சின்ன உள்ளியை பொடிசாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றது வரை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ அந்த சீசனிங்கை நம்ம சேனக்கிழங்கு தோரன் மேலே ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, டெலிஷியஸான சேனக்கிழங்கு தோரன் ரெடி. என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.